நோ மீன்ஸ் நோ. வேண்டாம், முடியாது, இல்லை என்பதெல்லாம் எதிர்மறை சொற்கள். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும். அவற்றை அளவாக பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் சரிதான். என்றாலும் அது அனைத்து இடங்களுக்கும் சூழல்களுக்கும் பொருந்துமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். முடியாது என்ற வார்த்தை எப்போதும் உச்சரிப்பதற்கு சற்று கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பாருங்கள், பல நேரங்களில் வேண்டாம் என்று சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறோம். நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து அவர்களோடு மட்டுமல்லாமல் முன்பின் தெரியாதவர்களின் வேண்டுதல்களை கூட முடியாது என்று மறுக்க வேண்டியுள்ள நேரங்களிலும் தயங்கினாலும் சரி, சரியே என்று சொல்லிவிடுகிறோம். ரயில் பயணத்தில் நம்முடைய தேவை கருதி முன்கூட்டியே லோயர் பர்த் வேண்டும் என்று முன்பதிவு செய்துவிட்டு குறிப்பிட்ட அந்த பயண நாளில் மன நிறைவுடன் அப்பாடா நிம்மதியாக பயணம் செய்யலாம் என்று வந்து உட்கார்ந்த சிறிது நேரத்தில் ஒருவர் தயங்கியபடி அருகில் வந்து பல காரணங்களை சொல்லி கீழ் இருக்கையை, அதாவது லோயர் பர்த்தை மாற்றி தர சொல்லி கேட்கிறார் என்றால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கட்டாயமாக முடியாது என்றுதான் சொல்லத் தோன்றும். ஆனால் அவருடைய நியாயமான காரணங்களும் சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் சொல்லப்போகும் பதிலுக்காக ஆவலாக இருப்பதும், நீங்கள் மைய ஒளியில், அதாவது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் இருப்பது ஒன்றுதொரு தோற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? நம் அன்றாட வாழ்வில் இது போன்று எத்தனையோ சூழல்கள். இப்படிப்பட்ட சூழல்களில் தெளிவாக நாம் சொல்ல விரும்புவது முடியாது என்ற பதில்தான். ஆனாலும் அது அவ்வளவு எளிதான காரியமாக இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? உண்மையிலேயே நாம் நல்ல பெயரை பாதுகாப்பதிலும் உறவுகளை கட்டி காக்கவும் விரும்புவதால் இல்லை, முடியாது என்று சொல்லத் தெரியாமலும் தடுமாறுகிறோம். முடியாது என்று சொல்லும்போது அந்த மனிதரை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குகிறோம் என்று வருந்துகிறோம். அவர் நம்மை மனிதாபிமானம் அற்றவர் என்று நினைக்கக்கூடும் என்று அஞ்சுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் முடியாது என்று சொல்வதால் எதுவும் கெட்டுப் போய்விடப் போவதில்லை. நாம் முடியாது என்று சொன்ன பின்பு தேவை இருப்பவர்கள் அடுத்தவரை நோக்கிச் சென்று தங்கள் தேவையை தீர்த்து கொள்ளத்தான் போகிறார்கள். சுற்றி இருப்பவர்களின் பார்வையும் திசை மாறக்கூடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதே சமயம் நம்மால் முடியாத போதும் சரி என்று தலையை ஆட்டி வைப்பவர்களின் மேல்தான் குப்பைகள் திணிக்கப்படுகின்றன என்பதையும் உணர வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமான குப்பைகளை குவித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாதை மறைக்கப்பட்டு உங்களுக்கான நேரமும் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டையும் இழக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருவர் நம்மிடம் ஒரு உதவியை நாடும் போது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள சமூக சூழலுக்கும் அது ஏற்படுத்தும் தாக்கத்திற்கும் இடைப்பட்ட சங்கதியோடு நம்முடைய சொந்த உளவியலையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒருவரின் வேண்டுகோளுக்கு முடியாது என்று சொல்ல வேண்டி வரும்போது அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ, பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்பது போன்ற தர்ம சங்கடங்கள் ஏற்படுவது மனித இயல்பு. எது எப்படியானாலும் நீங்கள் உங்கள் நற்பெயரை காத்து கொள்ளவும் உறவுகளையும் நட்புகளையும் அக்கறை கொள்வது நல்லதுதான் என்றாலும் அது உங்களுடைய மகிழ்ச்சியையும் நலனையும் பாதிக்காத வகையிலும் பின் விளைவுகளை ஏற்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும். அதனால் நோ மீன்ஸ் நோ. வேண்டாம் என்றால் அது வேண்டாம்தான். நன்றி, வணக்கம்.